இதுக்கு ஒரு முறை உண்டுங்க. நம்ம இந்த கோயிலில் போய் நேராக டைரக்டா சுவாமி தரிசனம் பார்க்கக்கூடாதுங்க. முதல்ல போய் கடல்ல நீராடணுங்க. கடல்ல நீராடிட்டு அப்புறம் நாழிக்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குங்க, அடுத்து அங்க நீராடணுங்க. அந்த நாழிக்கிணறு எப்படி ஏற்பட்டதுன்னா, போரிடுறதுக்காக சூரபத்மனியரை எதிர்த்து போரிட முருகப்பெருமான் வராரு, கூட படை வீரர்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்களாம். அப்பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வேலை அந்த இடத்துல ஊன்றாருங்க. அதுதான் நாழிக்கிணறுன்னு இப்போ போற்றப்படுகிறது. அந்த நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் தான் முருகப்பெருமானை நாம தரிசிக்கணுங்க. பக்தர்கள் கூட்டம் இங்க பாருங்க, எவ்வளோ கடல்ல குளிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருள் கிடைக்குங்க. இங்க முருகப்பெருமானுக்கு எல்லா பூஜையும் முடிந்த பிறகு வெண்ணிற ஆடை சாத்துவாங்க மற்றும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாத்துவாங்க.